இன்றைக்கி ஆடி 5வது வெள்ளி கடைசி வெள்ளியும் கூட. அது மட்டும் இல்லாத வரலட்சுமி நோம்பும் சேர்ந்தே வந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன். இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்ச சக்கரை பொங்கல் தான் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணேன். நம்ம வீட்டில் செய்கிற சக்கரை பொங்கலை விட கோவிலில் கொடுக்குற பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மனமும் சுவையும் மாறாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை நல்லா அலசிட்டு 5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் துருவின வெல்லம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா உருக்கி வடிகட்டி நம்ம வேக வச்சு சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட தேவையான அளவு ஏலக்காய் பொடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா திக்கான பதம் வரும்போது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நெய்யில் பொரிச்ச முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா தான் இந்த டேஸ்ட்டும் மனமும் உங்களுக்கு கிடைக்கும். குக்கரில் சேர்த்து பண்ணும்போது இதே டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.